ஏண்டா உன் அப்பனை ஒருத்தங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, அவன் சங்க அறுத்தேரும்னு உனக்கு தோணல? எனக்கு என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஏடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. டேய், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிய வேண்டி சொல்லு. நான் 8 மணி வரைக்கும் தான் இருப்பேன், பார்த்துக்க. என்னடா சொல்கிறான் அண்ணா? ஒரு 7 நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்களாண்ணா? எவ்வளோ காசு கேட்குறான்? காசெல்லாம் அளவாக தானே கேட்குறானுங்க. டேய் என்னன்னு சொல்றான்? அது அனாதை பணமாக கிடந்தால் தான் எடுத்துப்பாங்களாம். டேய் என்னடா பேசுறீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும். எப்படி வாழ்ந்த மனுஷன்டா, அவரை அனாதை பணமா போட சொல்றியா? அந்த நாய் சொன்ன மாதிரி எங்கேயாவது காட்டுல போய் போட்டலாமா அவரை? அது மரியாதையா இருக்குமா? கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்குள்ளே கைக்கு காசு வந்துடும். கைக்கு வந்துருமா? 3 லட்சம் ரூபாடா, எப்படி புரட்டுவ? நீ தானே சொன்ன அவங்க கிட்ட இருந்து பிடுங்கினா தான் தெரியும்னு. அவங்க காசை பிடிங்க அவங்க கிட்டே கொடுக்க போறேன். என்னடா சொல்றான் இவன்? பேங்கை திருட போகிறேன்றார். எது? உங்களுக்கு புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? கிறுக்கு பசங்கள, முதல்ல இங்க கிளம்புங்கடா. யோ, நான் ஒரு திருடையா? திருடையா இவ்வளவு நாளா பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா சொல்ற? இது உங்க ஐயாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சு ஏத்துட்டு இருப்பாரு. இப்பதான் அந்த மரவண்டிக்கு புரியுது. போட்டு உடைக்கிறது, ஓட்ட பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றேன்? டேய், அதுக்குன்னு என்கிட்ட வேற வழி இருக்கா? கேட்ட உடனே இவ்வளவு காசு கொடுக்க வேற ஆள் இருக்கா? இது எங்க அப்பாவை மரியாதையை அடக்கம் பண்றதை பத்தி மட்டும் இல்ல, அந்த பேங்க்காரங்க ஜெயிக்க கூடாது. அவர் இருந்திருந்தாருன்னா அவர் வழியில போராடி எப்படியாவது ஜெயிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி தான். எங்க ஐயாக்காக நான் இதை பண்ணதான் போறேன். நீ அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டு வரதை மட்டும் பாரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.